குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. விளக்க உரை. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட்டால் அதற்கு இந்த வானமும் பூமியும் கூட ஈடாக மாட்டா. குறள் 102. காலத்தினாற் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. விளக்க உரை. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். குறள் 103. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. விளக்க உரை. என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரிது. குறள் 104. தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். விளக்க உரை. ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையை கூட அதனால் பயன்பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாக கருதுவார். குறள் 105. உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. விளக்க உரை. உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை, அந்த உதவியை பெறுபவரின் பண்பை பொறுத்தே அதன் அளவு மதிப்பிடப்படும். குறள் 106. மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. விளக்க உரை. மாசற்றவர்களின் உறவை மறக்கவும் கூடாது, துன்பத்தில் துணை நின்றவர் நட்பை துறக்கவும் கூடாது. குறள் 107. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமன் துடைத்தவர் நட்பு. விளக்க உரை. ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு கால எல்லையே கிடையாது. குறள் 108. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. விளக்க உரை. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல, அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது. குறள் 109. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். விளக்க உரை. ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமானால் அந்த ஒருவர் முன்னர் நமக்கு செய்த நன்மையை மட்டும் நினைத்து பார்த்தாலே போதுமானது. குறள் 110. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகட்கு. விளக்க உரை. எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை.